பாடல் தாளில் இருக்கிற முதலாவது பாடல் ஏதேனில் ஆதிமனம் உண்டான நாளிலே இந்த பாடலை பார்க்கலாம். மணப்பெண்ணாகிய ஆரோக்கிய நான்சி நிறைமதி அவர்களையும் திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையானதாக கொள்ள வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் கானா ஊரில் தம்முடைய பிரசன்னத்தால் இதை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கையை குறித்து நமது ஆண்டவர் சொல்லுவதை கேளுங்கள். சிருஷ்டிப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவர் அல்லர், ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும், கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டு கொண்ட மனித சுபாவ உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும், குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும், இவ்விதமாய் திருமணத்தை மேன்மை உள்ளதாக கருதுவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படைகளில் நிற்கவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஐவின் பிரைட்டன், ஆரோக்கிய நான்சி நிறைமதி ஆகிய இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபையின் நியமப்படியும் நம்முடைய இந்திய தேசத்தின் சட்டப்படியும் இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாது என்று நியாயமான காரணம் ஏதாவது தெரிந்திருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஐவின் பிரைட்டன், ஆரோக்கிய நான்சி, நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். எனி அப்ஜெக்ஷன்?
ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாதொன்றையும் தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள். ஐவன் பிரைட்டன் அவர்களையும் ஆரோக்கிய நான்சி ஆகிய இருவரையும் உமது பராமரிப்பின்படி இங்கே அழைத்து வந்தீர். ஆதலால் இவர்கள் இருவரும் உம்முன் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேரருளை இவர்களில் பெருகச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பிரைட்டின் ஆகிய நீர் ஆரோக்கிய நான்சி ஆகிய இவரை உம் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றி கொள்வீரா? ஆம், பற்றிக் கொள்கிறேன். நான்சி ஆகிய நீர் ஐவன் பிரைட்டன் ஆகிய இவரை உம் கணவராக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றி கொள்வீரா? ஆம், பற்றி கொள்வேன். அப்படியானால் இந்த மணப்பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் ஐவன் பிரைட்டன் பேரண்ட்ஸ், ஆரோக்கிய நான்சி பேரண்ட்ஸ் வாங்க, முன்னாடி வாங்க. ஓகே, இப்போ முகம் காட்டுங்க. அம்மா வாங்க, நீங்கள் முகம் காட்டுங்க. பிடிங்க, நீங்களும் சேர்ந்து பிடிங்க. ஒரு ஸ்டெப் மேலே ஏறிக்குங்க. எல்லாரும் முகம் தெரியுதா? ஓகே, நீங்கள் கை பிடிச்சிங்க, நீங்கள் போகலாம். உங்கள் சீட்டுக்கு நீங்கள் போகலாம். ஐவன் பிரைட்டன் ஆகிய நான் ஆரோக்கிய நான்சி நிறைமதி ஆகிய உம்மை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனங்களிலும் வாழ்நாள் இறுதி வரைக்கும் கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். ஆரோக்கிய நான்சி நிறைமதியாகிய நான் ஐவன் பிரைட்டன் ஆகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையையும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்நாள் இறுதி வரைக்கும் கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். கடவுள் கேட்டார், நாங்களும் கேட்டோம். இப்பொழுது ஜெபநிலையில் இருந்தவாறு திருமாங்கல்யம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக பாடல் தாளிலே இருக்கிற இரண்டாவது பாடல், புத்தி கெட்டாத அன்பின் வாரீர் பாரும் என்ற பாடலை நாம் பாடலாம்.
ஜெபம் செய்வோம். ஐவின் பிரைட்டன் அவர்களும் இதை அணிந்து கொள்ளும் ஆரோக்கிய நான்சி நிறைமதி அவர்களும் ஒருவருக்கொருவர் உண்மையாயிருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் நிலைத்திருக்கவும் இந்த திருமாங்கல்யத்தையும் இவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். சபையார் எழுந்திருக்கவும். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உமக்கு அணிகிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை அணிந்து கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஐவன் பிரைட்டன், ஆரோக்கிய நான்சி நிறைமதி ஆகிய இருவரும் கடவுளுக்கு முன்பாகவும் இந்த திருச்சபைக்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதியை தெரிவித்திருக்கிறபடியால் இவர்கள் கடவுளுடைய நியமப்படியும் நம்முடைய இந்திய தேசத்தின் சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாக இருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியரின் நாமத்தினாலே தெரிவிக்கிறேன். ஆமேன். ஆகையால் கடவுள் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருப்பாராக. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள கடவுளே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரனாயிருக்கிற எங்கள் பிதாவே, இப்பொழுதும் உமது நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஐவன் பிரைட்டன், ஆரோக்கிய நான்சி நிறைமதி ஆகிய இவர்கள் மேல் உமது ஆசீர்வாதத்தை அனுப்பி அருளும். இவர்கள் உண்மையாய் இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் வாக்குறுதியையும் திட்டமாய் பாதுகாத்து உமது நியமங்களின்படி நடக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியராகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் இவ்வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதினால் மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கிருபையினாலும் வழிநடத்துவாராக. ஆமென். திரு ஐவன் பிரைட்டன், அவருடைய துணைவியர் திருமதி ஆரோக்கிய நான்சி அவர்கள் இருவரையும் நான் வாழ்த்துகின்றேன். கடவுள் திருமுன்னிலையிலே உங்கள் குடும்ப வாழ்வு துவங்கப்பட்டிருப்பதினாலே சகல ஆசீர்வாதங்களோடு நீங்கள் வாழ ஆண்டவர் அருள் புரிவாராக. ஆமேன். இப்பொழுதும் அவர்களுக்கென்று ஒரு விலை உயர்ந்த, விலை மதிக்க முடியாத ஒரு வெகுமதி இவர்கள் குடும்ப வாழ்வு முதலிலே தெய்வீகமாக துவங்கப்பட்ட இந்த நிலையிலே வழங்கப்படுகிறது. அது கடவுளுடைய திருவார்த்தைகள் அடங்கிய திருவிவிலியம்.
அது அவர்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு எப்பொழுதுமே வெளிச்சமாக இருக்க அதை அவர்களுக்கு வழங்குகின்றோம். பைபிள் 128 128 நீ வாசிக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்பது பிதாவுக்கும் குமாரனுக்கும் தூயானவருக்கும் மகிமையுண்டாவதாக. திருமணம் என்பது மனித வாழ்விலே ஒரு இனிமையான ஒரு அனுபவம். குடும்பம் என்கிற அந்த புனிதமான திட்டத்தை ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிறார். அந்த புனிதமான திட்டத்திலே தான் அருமையான பிள்ளைகள் ஐவன் அவர்களும் ஆரோக்கிய நான்சி அவர்களும் கணவனும் மனைவியுமாக ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். வேதத்திலே படைப்பிலே பார்க்கிற பொழுது கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இந்த படைப்பே குடும்ப வாழ்விற்கென்றே படைக்கப்பட்டது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையோடு வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். அதனாலே இந்த தனிமையை அவர் உடைத்தெறிந்து ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து ஐக்கியத்தோடு வாழ வேண்டும், இசைந்து வாழ வேண்டும், இணைந்து வாழ வேண்டும் என்று இருவரையும் ஒன்றிணைத்திருக்கிறார். எனவே முதலாவது இது கடவுளுடைய செயல்பாடு, கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய புனிதமான திட்டம். அந்த திட்டத்திலே தான் இந்த இரண்டு பிள்ளைகளும் ஒன்றிணைந்து அகமகிழ்ந்து இருக்கிறார்கள். இல்லை, ஹாப்பியாக இருக்கீங்களா? இருக்கேம்மா. எப்பவுமே நான்சி கொஞ்சம் ரொம்ப சேர்ஃபுல் பர்சன். அதனால் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி இப்போ அதிகமாக இருந்ததை நான் பார்த்தேன் உங்கள் முகத்தில். ஐவன் அவர் பிரைட்டன் ரொம்ப பிரைட்டாக தான் இருக்கார். அவருடைய வாய்ஸு மற்ற இதெல்லாம் வெரி கிளியர். ஸோ உங்களை நான் வாழ்த்துகிறேன். முதலாவது யாருக்கு நன்றி சொல்லணும்? நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த காரியத்தை கடவுள் உங்கள் வாழ்விலே வாய்க்க செய்திருக்கிறார். அவராலே தான் நீங்கள் இந்த புனிதமான திட்டத்திலே ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வாழ பழகி கொள்ளுங்கள். அந்த அனுபவத்தை உங்கள் வாழ்விலே வைத்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் நன்றாக அதிகமாக படித்தவர்கள், ஒரு பொறுப்பான பணிகளிலே இருக்கிறவர்கள். ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் இல்லை நீங்கள் சீனியர் அக்கௌண்டன்ட், ரெண்டு பேருமே ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கிறவர்கள். எனவே உங்களுக்கு அதிகமான ஆலோசனை என்பதை விட உங்கள் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் அன்பு செலுத்தி வாழ்வதிலேயும் விட்டு கொடுப்பதிலேயும் நீங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் எப்பொழுதுமே வாழ்த்தி கொள்ளணும், நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். அதை ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே ஐவன் நான்சியை பார்த்து ஐ அப்ரிஷியேட் யூ, இது ரொம்ப நல்லா இருக்குது நீ பண்ணுது, ரொம்ப சூப்பர் அப்படின்ற வார்த்தைகளெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிற பொழுது அது உங்கள் அன்பு கூடுதலாக உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவ்விதமாக நான்சியும் ஐவன் அவர்களுக்கு ஏற்றவாறு அவருடைய மனநிலையை புரிந்து கொண்டு நீங்கள் விட்டு கொடுப்பதிலே அன்பு செலுத்துவதிலே முந்திக்கொள்ள நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். அதுக்கு நமக்கே அது வராது. ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் அந்த விதமான பண்புகள் நமக்கு வருவது கிடையாது. ஏனென்றால் நாம் எல்லாரும் கடவுளுடைய சாயலால் படைக்கப்பட்டவர்கள். கடவுளுடைய சாயல் என்பது மன்னிப்பு, ஒப்புரவாகுதல், அன்பு, சமாதானம், சந்தோஷம் இதனை உள்ளடக்கியது. அதனால தான் ஃபேமிலி இஸ் த ஃபோர்டேஸ்ட் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்லுகிறார்கள். அதாவது குடும்பம் என்பது கடவுளுடைய இறை அரசனுடைய முன்ருசி. கடவுளுடைய அரசிலே அன்பும் மன்னிப்பும் ஒப்புரவாகுதலும் எப்பொழுதுமே இருக்கும். அதனால் உங்கள் குடும்ப வாழ்விலே இதெல்லாம் நிறைந்து காணப்பட நீங்கள் ஆண்டவரை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு ஆலோசனையாக இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். இப்போது வாசிக்க கேட்ட அந்த சங்கீத பகுதி என்பது ஒரு குடும்ப சங்கீதம். ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று இது 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாடப்பட்ட ஒரு பாடல். இது எதை குறிப்பிடுகிறது என்றால்,
குடும்பம் என்பது கடவுளால் அருளப்பட்டது. அதிலே உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய வருமானம் விருத்தி அடைந்து இருக்கும். பிறகு உன்னுடைய மனைவி கனி தருகின்ற பிரயோஜனமாக இருக்கின்ற பயனுள்ளவர்களாக எப்பொழுதுமே குடும்ப வாழ்விலே இருப்பார்கள். ஏற்ற வேளையிலே உங்களுக்கு பிள்ளை செல்வங்கள் இருக்கும். அது ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். எனவே ஏற்ற வேளையிலே இந்த பிள்ளை செல்வங்களை அருள் கொடையாக, பரிசாக, உலகத்தின் ஈடு இணையற்ற ஆசீர்வாதமாக உங்களுக்கு கடவுள் அருளி செய்வார். அது மட்டுமல்லாமல் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்கிற நிறைவான ஆசீர்வாதத்தை, நீடித்த ஆயுளை இந்த உலக வாழ்விலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா? அவசியமாக இருக்கணுமா? அப்போ ஒரு கண்டிஷன் முதல் வசனத்திலே இருக்குது. என்னன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக அருளப்படும். எனவே வேதம் என்ன சொல்லுதுன்னா, முதலாவது எதை தேட வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதாவது இந்த உலகத்திற்கான அனைத்து ஆசீர்வாதங்கள் வேண்டுமென்றால் கடவுளை நீங்கள் அனுதினமும் தேடுவதிலே நீங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். உங்கள் இல்லத்தின் மையமாக கடவுளை நீங்கள் வைத்து அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். அப்படி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது என்றால், நீங்கள் உங்கள் கையில் வரும்போதே ஒவ்வொருத்தரும் ஒரு வேதாகமத்தை நீங்கள் வைத்திருந்தீர்கள். டெய்லி வேதம் படிக்கிற பழக்கம் உண்டா 2 பேருக்கும்? அப்போ நாள்தோறும் நீங்கள் வேதத்தை வாசித்து வேத வார்த்தைகளினாலே உங்கள் குடும்ப வாழ்வை நீங்கள் அஸ்திபாரமிட வேண்டும். கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உங்கள் இல்லம் அது அஸ்திபாரமிட்டு கட்டப்பட்டிருக்குமானால், எப்பேற்பட்ட மழை பொழிந்தாலும், காற்று அடித்தாலும், வெள்ளம் புரண்டு அந்த வீட்டின் மீது மோதினாலும் அது நிலைத்திருக்கும். கர்த்தர் என்னுடைய வலது பக்கத்தில் இருப்பதினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியாக உங்கள் இல்லத்தை நீங்கள் வேத வார்த்தைகளினாலே அஸ்திபாரமிட்டு கட்டுங்கள். நாள்தோறும் ஜெபிக்க, இருவருமாக சேர்ந்து ஜெபிக்க நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். இனி முதற்கொண்டு நீங்கள் எப்பொழுதுமே ஜெபித்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்கள் துவங்க வேண்டும். அன்றாட பணிகளை நீங்கள் துவங்க வேண்டும். ஜெபிப்பதிலே, வேதம் வாசிப்பதிலே, கடவுளை நம்பி இருப்பதிலே, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதிலே நீங்கள் எப்பொழுதுமே உறுதியாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பிறகு ஒரு திருமணத்தை குறித்து வேதம் போதிக்கிறது. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1 துவங்கி 11 வசனத்தில் அது இயேசு கிறிஸ்து முதலாவது செய்த அற்புத அடையாளமாக அது சொல்லப்படுகிறது. அதிலே அந்த திருமணம் நடைபெறுகிற பொழுது அந்த திருமணத்திற்கு இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்தார். எனவே இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னம் அந்த திருமணத்திலே இருந்தது. அங்கே ஒரு குறைவும் ஏற்பட்டது. திராட்சை ரசம் குறைந்து போனது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவருடைய வார்த்தைக்கு அவர்கள் எல்லாரும் கீழ்ப்படிந்தார்கள். அந்த பணியாளர்கள், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் 6 கற்சாடிகளை கொண்டு வந்து அங்கே வைக்கப்பட்டது. ஒவ்வொரு கற்சாடியும் 30 கேலன் தண்ணீர் கொள்ளளவு இருக்கும். 6 3 18 180 கேலன் தண்ணீர் அங்கு நிரப்பப்பட்டது. அந்த 180 கேலன் தண்ணி அனைத்தும் திராட்சை ரசமாக மாறினது. அவ்வளவு அங்கு அவர்களுக்கு தேவைப்படாது, அவ்வளவு தேவைப்பட்டிருக்காது. அந்த அளவுக்கு அவ்வளவு தேவைக்கான குறைவு அங்கு ஏற்பட்டிருக்காது. ஆனால் அவ்வளவும் ஆண்டவர் அவர்களுக்கு அருளுகிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, த குவான்டிட்டி, நீங்கள் கேட்பதற்கு மேலாகவே ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் குடும்ப வாழ்விலே அவர் அருளுவதற்கு அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். 2வது, அந்த குவாலிட்டியை பார்க்கும்போது அது தரமுள்ள திராட்சை ரசமாக இருந்தது. அப்போ குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் கிறிஸ்டியன் ஃபேமிலி லைஃப் அது உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக அருளி செய்வார். எனவே உங்கள் உடல் ஆரோக்கியம், மன சந்தோஷம், குடும்ப வாழ்வு, பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்கிற நீடித்த ஆயுளோடு வாழ்வதற்கு ஆண்டவர் துணை செய்வாராக. ஆமென். நித்திய கடவுளே, எங்கள் உள்ளங்களையும் சரீரங்களையும் உமது கட்டளையின் வழியிலும்
உமது கற்பனைகளுக்கு அடுத்த வேலையிலும் திருப்பி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இங்கும் எல்லா காலத்தும் நாங்கள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பாதுகாக்கப்பட உமது வல்லமையான ஆதரவை தாரும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கிய வழிநடத்துதல் நம் அனைவரோடும், விசேஷமாக கணவனும் மனைவியுமாக தங்கள் குடும்ப வாழ்வை துவங்கி இருக்கிற அருமையான பிள்ளைகள் ஐவன் பிரைட்டன், அவருடைய துணைவியர் ஆரோக்கிய நான்சி நிறைமதி ஆகிய இருவரோடும் எதிர்கால நல்வாழ்வோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். 3, 4 ஆகிய பாடல்கள் ஆசீர்வதியும் கர்த்தரே மங்களம் செழிக்க என்ற பாடலை நாம் பாடலாம்.